ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட ஷிஜி தமிழ் சேனலில் நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா, நம்மளோட புதுசாக வந்திருக்கக்கூடிய நம்ம யூடியூப் ஸ்டுடியோவில் வந்து நம்ம எப்படி வந்து எண்ட் ஸ்க்ரீன் ஆட் பண்ணுறது, எப்படி வந்து ஐகார்டு ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம கொஞ்சம் முன்னாடி ஒரு வீடியோ போட்டோம், அதுவும் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். பட் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறதுனால கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, ஸோ அதுக்காக தான் மெயினாக போட்டிருக்கோம். இப்போ நம்ம டெமோ மூலமாக நம்ம ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணும்போது எப்படி வந்து எண்ட் ஸ்க்ரீன் ஆட் பண்ணுறது, எப்படி வந்து ஐகார்டு வந்து ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே நம்ம அப்லோட் பண்ண ஒரு வீடியோலையும் திரும்ப போய்கிட்டு நம்ம எடிட்டில் போய்ட்டு நம்ம எண்ட் ஸ்க்ரீன் வந்து ஆட் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஐகார்டு அல்லது ஐ பட்டன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை வந்து ஆட் பண்ண முடியும். அது எப்படிங்கிறது இப்போ டெமோ மூலமாக பார்க்கலாம். நம்ம வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து அதில் வந்து வரும். அதாவது நீங்கள் வந்து மானிட்டைசேஷன் வந்து எனேபிள் ஆன சேனல் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி மானிட்டைசேஷன், ஆட் சூட்டபிலிட்டி இதெல்லாம் இருக்கும். மற்றபடி அப்படின்னா டீட்டெயில்ஸ் இருக்கும், அப்புறமா வீடியோ எலிமெண்ட்ஸ் இருக்கும், விசிபிலிட்டி வந்து இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மொபைல் ஃபோனில் தான் நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். அதாவது குரோமில் வந்து டெஸ்க்டாப் சைட் மோடில் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டரில் பண்ணுறதா இருந்தாலும் சேம் மெத்தட் தான், சாதாரண இதே மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வீடியோ எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல, இதில் தான் நம்ம என்ன செய்யணும்னா எண்ட் ஸ்க்ரீன், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஐ பட்டன், அதாவது ஐகார்டு அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வந்து நம்ம வந்து கொடுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ண ஆரம்பித்த உடனே நம்ம கொடுக்க முடியாது. எப்போ கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷ்டு ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா தெரியுதில்ல, அதாவது ப்ராசஸிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து வீடியோ எலிமெண்ட்ஸ் வந்து கொடுக்க முடியும். இப்போ வந்து இது வந்து இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ப்ராசஸிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு, நான் இன்னும் வந்து நான் அப்லோட் பண்ணி முடிக்கல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வீடியோ எலிமெண்ட்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடுது, வீடியோ எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இதில் தான் நம்ம வந்து எண்ட் ஸ்க்ரீன் வந்து கொடுக்க போகிறோம். இப்போ ஆட் அண்ட் எண்ட் ஸ்க்ரீன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதில் வந்து உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஃப்ரம் வீடியோ, அதாவது ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு வீடியோலேருந்து அப்படியே நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், இல்லைனா ஆட் கொடுத்து பண்ணலாம். நம்ம பொதுவாகவே ஆட் கொடுத்து பண்ணுறது தான் நல்லது. அப்போ தான் நம்ம புதுசாக நம்ம வந்து வேறு வீடியோஸ் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம வந்து புதுசாக வந்து இந்த ஆட் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த எண்ட் ஸ்க்ரீன் அப்படிங்கிற இந்த பேஜ் வந்து வந்துடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டில் பார்த்தது மாதிரி இம்போர்ட் ஃப்ரம் வீடியோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இல்லைனா ப்ளஸ் எலிமெண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ளஸ் எலிமெண்ட்டை நம்ம கிளிக் பண்ணி பண்ணோம் அப்படின்னா நம்ம புதுசாக வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபார்மேட் வர கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு வீடியோ, ஒரு பிளேலிஸ்ட், ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி கொடுக்குறதுனா கொடுக்கலாம், இல்லைனா ஒரு வீடியோ ஒரு பிளேலிஸ்ட் அப்படின்னு இந்த மாதிரி கொடுக்கலாம். அவங்களே ஒரு சில ஃபார்மேட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி பண்ணுறதுனால நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம புதுசாக வந்து கிரியேட் பண்ணுறதுனால நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு கீழே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு லைன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதாவது நம்ம எந்த இடத்துல வந்து எண்ட் ஸ்க்ரீன் வந்து நம்ம செட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தான் செட் பண்ணணும். வீடியோ ஸ்டார்டிங்லலாம் நம்ம பண்ண முடியாது, கடைசியில் மட்டும்தான் பண்ணிக்க முடியும். ஸோ இது லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய இதில் வந்து நம்ம எங்கேயாவது வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எண்ட் ஸ்க்ரீன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கீழே இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து நம்ம பண்ணிப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் எலிமெண்ட் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வீடியோ இருக்குது, பிளேலிஸ்ட் இருக்குது, சப்ஸ்கிரைப் இருக்குது, சேனல் இருக்குது, லிங்க் இருக்குது. அதாவது நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க வீடியோ மட்டும் தான் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்க முடியும் அப்படின்னு. அப்படி கிடையாது. நம்ம வீடியோ கொடுக்கலாம், பிளேலிஸ்ட் கொடுக்கலாம், நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுற சொல்கிறதுக்கு கொடுக்க முடியும், இன்னொரு சேனலை நீங்கள் கொடுக்க முடியும், அல்லது இன்னொரு லிங்க் வந்து நீங்கள் கொடுக்க முடியும். இந்த லிங்க் எல்லாம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இல்லீகலானதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்கள் சேனலுக்கே பிரச்சனைகள் வரும். ஸோ அதனால் அந்த மாதிரிலாம் கொடுக்காதீங்க. உங்களுக்கு முழுசாக நல்லா தெரிஞ்ச ஒரு லீகலான விஷயம்னா மட்டும் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த சேனல் கொடுக்குறது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட சேனலில் மட்டுமே என்னைக்கும், அதாவது நம்ம சேனல் இல்லாமல் வேறு சேனலில் நம்ம கொடுத்துட்டே இருக்கணும் வைங்களேன், நமக்கு வந்து 3வது 4வது சேனல் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் எல்லா வீடியோஸில் நம்ம சேமாக கொடுத்துட்டு இருந்தோம்னா அது வந்து நல்லா இருக்காது. ஸோ அப்படியும் கொடுக்காதீங்க. இங்கே மாற்றி கொடுக்குறதுனா கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா பெஸ்ட்டு வந்து நம்ம வீடியோ ஆட் பண்ணிக்கலாம், பிளேலிஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரைப் அது வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக அதில் வந்துடும். அதாவது மோஸ்ட் ரீசெண்ட் அப்லோட் அப்படின்னு சொல்லி வருது. நம்ம கடைசியாக போடுவோம்ல அந்த வீடியோ இந்த இடத்துல இருக்குது. ஸோ இது வந்து நம்ம வச்சிருக்கிறது ரொம்ப நல்லது. அப்படியே இருக்கட்டும். நம்ம இந்த மாதிரி வந்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறமா இந்த வீடியோ யாராவது பார்த்தா கூட திரும்பவும் அதில் வந்து மோஸ்ட் ரீசெண்டாக வந்து நீங்கள் என்ன வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ அது வந்து ஷோ ஆகும். ஸோ இது வந்து இருக்கிறது நல்லது. உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் வந்து எண்ட் ஸ்க்ரீனில் இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிவிட்டு இது வந்து வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க, அதில் நீங்கள் டச் பண்ணிவிட்டு இதில் ஒரு டெலீட் பட்டன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது போயிடும். பாருங்கள் போயிடுச்சு. அந்த மாதிரி நீங்கள் வந்து டெலீட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஸோ நம்ம திரும்பவும் ஆட் பண்ணிக்கலாம், ப்ளஸ் எலிமெண்ட் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு வீடியோ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுக்கலாம். கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட் ரீசெண்ட் அப்லோட் அப்படிங்கிறது வந்துடும். திரும்பவும் இந்த ப்ளஸ் எலிமெண்ட் வந்து கொடுக்கலாம். கொடுத்துட்டு திரும்பவும் நம்ம வீடியோ கொடுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஃபார் வியூவர் அப்படின்னு சொல்லி வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபே உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்குது. அதாவது உங்களோட வீடியோவில் இதுதான் அந்த பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு அதுவே வந்து செலக்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ அந்த வீடியோவை நம்ம வைக்கிறது ரொம்ப நன்மையாக இருக்கும். ஸோ அப்படியே இருக்கட்டும்.
அதுக்கப்புறமா இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம திரும்பவும் ப்ளஸ் எலிமெண்ட் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ வந்து கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து வேறு ஏதாவது வீடியோஸ் வந்து வேணும்னா நம்ம வைக்கலாம். அதாவது யுவர் வீடியோஸ் இருக்கும், எனி வீடியோ ஆன் யூடியூப் இருக்குது. அதாவது அடுத்தவங்களோட வீடியோ வைக்கிறதுனால வைக்கலாம், நம்மளோட வீடியோ வைக்கிறதுனால வைக்கலாம். பொதுவாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வீடியோ தான் வைப்பாங்க. ஸோ உங்களோட வீடியோ டைட்டில் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் யுவர் வீடியோவில் அதை கொடுத்துட்டு சர்ச் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு வந்து கீழே வந்து ஷோ ஆகும். ஸோ அதிலேருந்து நீங்கள் அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட வீடியோஸ் வந்து கீழே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேயுமே நம்ம வந்து எடுக்கிறதுனா எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குல்ல, ஸோ இதுலேருந்து ஏதாவது ஒரு வீடியோ நம்ம கொடுக்குறது அப்படின்னாலும் நம்ம வந்து கொடுக்கலாம். நான் வந்து இந்த யூடியூப் ஸ்டோரி ஃபீச்சர் எலிஜிபிலிட்டி அப்படின்னு இருக்குல்ல, இதை வந்து நான் கொடுக்குறேன். அது வந்து கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்கலி வந்து செட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம், இல்லை நீங்கள் பிளேலிஸ்ட் ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். பிளேலிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம பிளேலிஸ்ட் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம சேனலில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி பிளேலிஸ்ட் எல்லாமே வரும். இதில் வந்து நீங்கள் எந்த பிளேலிஸ்ட் வந்து கொடுக்க விரும்புகிறீங்களோ அந்த பிளேலிஸ்ட்டு நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். யூடியூப் சேனல் டவுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் வந்துருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து டவுட் கேட்ட வீடியோஸ் எல்லாம் நான் இதில் தான் வச்சிருக்கேன். ஸோ அதனால இதை வந்து நான் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து கொடுக்குறேன். கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கலி இந்த மாதிரி வந்துருச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து 4 வீடியோ வரை நம்மளால் செட் பண்ண முடியும். அதில் அது இல்லாமல் நீங்கள் கீழே இருக்கக்கூடிய அந்த ஃபார்மேட் எடுத்திங்கன்னா சிலதில் வந்து 1 தான் பண்ண முடியும், சிலதில் 2 தான் பண்ண முடியும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எது வேண்டாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். பாருங்கள், பிளேலிஸ்ட்டு நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனா அது எல்லாமே நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் வீடியோவும் பிளேலிஸ்ட்டு மட்டும் தான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து சேவ் அப்படிங்கிறது கொடுக்கலாம். சேவ் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அது ஒரு டிக் மார்க் வந்துடும். அதாவது நமக்கு வந்து நம்ம எண்ட் ஸ்க்ரீன் வந்து செட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஆட் கார்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கார்டு அப்படிங்கிறது நம்ம ஐ பட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஐ கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் நம்ம பண்ண போகிறோம். இந்த ஆட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே இங்கேயுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்க முடியும், பிளேலிஸ்ட் ஆட் பண்ணிக்க முடியும், சேனல் பண்ணிக்க முடியும், லிங்க் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு இதில் எது மாதிரி வேணுமோ நீங்கள் அது வந்து பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டு வந்து கொடுக்குறது, அதாவது ஐ பட்டன் நம்ம செலக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தோன்ற இடத்துல வைக்கலாம். எண்ட் ஸ்க்ரீன் வந்து லாஸ்ட்டில் மட்டும்தான் வைக்க முடியும். பட் ஐ கார்டு அப்படிங்கிறது அப்படி கிடையாது, எங்கே வேணாலும் வைக்கலாம். இப்போ நம்ம ஒரு வீடியோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதில் வந்து இன்னொரு வீடியோ பற்றி நம்ம சொல்கிறோன்னா ஸோ கரெக்டாக சொல்லக்கூடிய இடத்துல வந்து அந்த டைமை நோட் பண்ணி வச்சுட்டு நம்ம அந்த இடத்துல கூட கொடுக்குறது அப்படின்னா கொடுக்கலாம். உங்களுக்கு இதில் வந்து இந்த டைம் கொடுக்குறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் வந்து டைப் பண்ணி நீங்கள் வந்து கொடுக்குறதுனா பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் சும்மா கொடுக்குறது அப்படின்னா பண்ணலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கார்டு அதே மாதிரி கொடுக்குறது பெரிய வீடியோ அப்படின்னா இங்கே 4-5 கார்டு நீங்கள் கொடுத்தாலும் பிரச்சனை கிடையாது. அதே வந்து சின்ன வீடியோ அப்படின்னா 1 கார்டு இல்லைன்னா 2 கார்டு மட்டும் கொடுத்துக்கோங்க. ஏன்னா ஆடியன்ஸ் பார்க்குறவங்களுக்கு வந்து ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கும். ஸோ அப்படி இல்லாமல் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப சின்ன வீடியோ. ஸோ நான் வந்து ஒரே ஒரு கார்டு தான் கொடுக்க போகிறேன். ஜஸ்ட்டு சென்டரில் சும்மா கொண்டு வச்சுட்டு ப்ளஸ் வீடியோ அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ கடைசியை போட்ட வீடியோவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். கொடுத்தோம்னா அந்த இடத்துல அந்த வீடியோ வந்து நமக்கு வந்துடும். உங்களுக்கு இதிலே வந்து ஷோ ஆகுது பாருங்கள், அந்த மாதிரி வரும். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை எடிட் பண்ணுறது உங்களுக்கு பென்சில் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸோ இதில் ஏதாவது பண்ணுறதுனா பண்ணலாம், கஸ்டம் மெசேஜ் கொடுக்குறதுனா கொடுக்கலாம், டீசர் டெக்ஸ்ட் கொடுக்குறதுனா கொடுக்கலாம். இதெல்லாமே ஆப்ஷனல் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா கொடுக்கலாம். பட் வந்து இதில் நான் வந்து கொடுக்குறது கிடையாது. நான் ஜஸ்ட் அந்த வீடியோ மட்டும் போட்டு விட்டுருவேன். ஏன்னா ஆடியன்ஸ் வந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து அந்த டைட்டில் தெரிஞ்ச உடனே ஓகே அவங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா அவங்க கிளிக் பண்ணிக்குவாங்க. ஸோ அதனால் நான் இதெல்லாம் கொடுக்குறதில்ல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. எல்லாமே கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து சேவ் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கார்டு அதுவுமே நமக்கு சேவ் ஆகிடுச்சு. நீங்கள் டிக் மார்க் வந்து வந்துடுச்சு, அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நம்ம வந்து எண்ட் ஸ்க்ரீன் கார்டு ரெண்டுமே கொடுக்கணும். அதுக்கப்புறமா நார்மலாக நம்ம வந்து விசிபிலிட்டியெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக வந்து பப்ளிக்கில் நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து வீடியோ எப்படி வந்து பப்ளிஷ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கக்கூடிய வீடியோலையும் எண்ட் ஸ்க்ரீன் அதே மாதிரி கார்டு வந்து கொடுக்கலாம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், இதே மாதிரி யூடியூப்லாம் ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸுக்கான ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேனல் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் இருக்கும். இதில் வந்து எந்த வீடியோக்கு இப்போ எண்ட் ஸ்க்ரீன் அல்லது கார்டு கொடுக்க போகிறோமோ அந்த வீடியோட பக்கத்தில் ஒரு குட்டியாக ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து சும்மா ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த டைட்டில் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதிலே உங்களுக்கு ஒரு பென்சில் சிம்பிள் வரும், அதை நம்ம அடுத்தது கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோம்னா அந்த வீடியோட பேஜில் போயிடும். அங்கே போயிட்டு நம்ம வந்து எண்ட் ஸ்க்ரீன் அதே மாதிரி கார்டெல்லாம் கொடுக்கலாம். இது வந்து எங்கே கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடு வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எண்ட் ஸ்க்ரீன் அதே மாதிரி கார்டு வந்து கொடுத்துருப்பாங்க. பென்சில் சிம்பிள் கூடவே இருக்கும். ஸோ இந்த பென்சில் சிம்பிள் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ எண்ட் ஸ்க்ரீன் நம்ம அதை கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேஜில் வந்துருது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து இந்த வீடியோக்கு ஒரே ஒரு எண்ட் ஸ்க்ரீன் தான் கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம 2 வந்து கொடுக்க முடியும். இந்த போர்ட்ரேட் மோடில் நம்ம போடக்கூடிய வீடியோ, அதாவது ஷார்ட்ஸ் எல்லாம் போடுறோம்ல, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 வீடியோ தான் கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோட டியூரேஷன் வந்து ரொம்ப சின்ன வீடியோ அப்படின்னா நம்ம எண்ட் ஸ்க்ரீன் கொடுக்கவே முடியாது. அதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும்.
ஸோ இது வந்து கொஞ்சம் பெரிய வீடியோ, ஒரு 51 செகண்ட் அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம 2 வந்து கொடுத்துக்க முடியும். ஆல்ரெடி ஒன்று கொடுத்துருக்குறேன், இன்னொன்று புதுசாக எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ளஸ் எலிமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே அதில் போயிட்டு நம்ம வந்து கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த கீழே ஒரு ப்ளஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கொடுக்க முடியும். நம்ம இப்போ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா வீடியோ, பிளேலிஸ்ட், சப்ஸ்கிரைப், சேனல் லிங்க் எல்லாமே வருது. ஸோ நான் வந்து சும்மா வந்து சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறதுக்கு நான் வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தோம்னா நம்மளோட லோகோ அந்த இடத்துல வந்துடுது. இதுதான் சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடியது. ஸோ கொடுத்துட்டு நம்ம வந்து சேவ் அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எண்ட் ஸ்க்ரீன் வந்து அந்த இடத்துல வந்து சேவ் ஆயிருக்கும். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டுக்கு அதே மாதிரி தான் நம்ம வந்து இந்த பென்சில் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் கார்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இல்லை கீழே வந்து ப்ளஸ் கொடுத்துருப்பாங்க, அங்கே பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான். இப்போ ஆல்ரெடி நான் வந்து இதில் ஒன்று கொடுத்துருக்கேன், ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம ரெண்டாவது கொடுக்குறது அப்படின்னா நம்ம இந்த இடத்துல வச்சுக்கிட்டு ஒரு ப்ளஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஒரு வீடியோ அப்படிங்கிறது கொடுத்து ஏதாவது ஒரு வீடியோ நம்ம வந்து போட்டுக்கலாம். நான் ஜஸ்ட் இந்த வீடியோ கொடுக்குறேன். கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சேவ் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கலாம். கொடுத்தோன்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கலி சேவ் ஆயிரும். இதே மாதிரி தான் நம்ம ஆல்ரெடி வச்சிருக்கக்கூடிய வீடியோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எடிட் பண்ணி கொடுக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜி டெக் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.